முதல் பார்வை நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராசிரியர் அருணன் அவர்களும் சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். இன்றைய நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கொட்டேஷன் இருக்குது. ஒரு அரசாங்கம் நீங்கள் விரும்பியதை எல்லாம் தரும் அளவு வலிமையானது என்றால், ஒரு அரசாங்கம் நீங்கள் விரும்பியதை எல்லாம், நீங்கள் கேட்கறதையெல்லாம் தருவதற்கு வலிமையை பெற்றது என்றால், உங்களிடமிருந்து அனைத்தையும் பறிப்பதற்கான வலிமையும் அந்த அரசுக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு கொட்டேஷன் இருக்கு. ஜெரால்டு ஆர் ஃபோர்டு சொன்னதாக அந்த மேற்கோள் சொல்லுது. அந்த மேற்கோளை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? சரிதான். வலிமை என்றால் அது இருபுறமும் கூர்மையான ஆயுதம் தான். கொடுக்கிற வலிமை உள்ளவர் எடுக்கிற வலிமையும் உடையவராகத்தான் இருப்பார் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது. கொடுத்தவனை பறித்து கொண்டாண்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் கொடுத்தவர் எப்போ பறிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பறிக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆனால் அரசு என்று நீங்கள் சாதாரண அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா பறிச்சா தான் கொடுக்க முடியும் என்றும் பார்க்கலாம். உடையவர்களிடமிருந்து பறித்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பது என்பது என்று ஒரு நல்ல அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். மகாகவி காளிதாஸ் ஒரு அழகான ஓமையை சொல்லுவான். அவனுடைய ரகுவம்சத்தில் ஒரு ஆட்சியை புகழும்போது அது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவன் சொல்லுகிற உதாரணம், இந்த விரிந்த பரந்த கடலிலிருந்து நீரை எடுத்து மழையாக மாற்றி அவ்வளவு நீர் இல்லாத கிணறுக்கு தருகிறதே மேகம், அதுபோல நீ உள்ளவர்களிடமிருந்து வரி வசூலித்து இல்லாதவர்களுக்கு நன்மை செய் என்று ஒரு உதாரணம். காளிதாசனுடைய உதாரணம் ரகுவம்சத்தில் வரும். இந்த காளிதாசனுடைய அற்புதமான விஷயம் வந்து என்னன்னா, ஒவ்வொரு சுலோகமுமே ஒரு ஓமையோடு தான் முடியும். அதான் இந்த தத்துவம் வந்து மேலை நாடுல இருந்து இறக்குமதியான தத்துவம்னு சொல்றதுல பொருள் இல்லை. இது இங்கே இருக்கு. அது அப்படியும் கூட அந்த மேற்கோளை பார்க்கலாம். நீங்க எப்படி பார்க்குறீங்க பானு? அதாவது அவர் ஒரு ஆங்கிள் சொன்னார். ரெண்டாவது, அரசு எதற்காக ஒரு அரசுங்கிறது உருவாக்கப்படுதுன்னா இந்த கவர்னன்ஸ் தான். மக்களிடம் யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட இல்லை அதை ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு, எல்லாருக்குமாக அந்த வெல்த்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறது. அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. அப்போ நாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, தனியாக ஒரு கார்ப்பரேட் முதலாளி கொடுப்பதற்கும் எடுப்பதற்குமான அவருக்கு இருக்கிற அந்த பவர் இல்லை, அந்த உரிமை இல்லை, அந்த ஒரு அட்ராசிட்டின்னு கூட சொல்லலாம், அது வந்து ஒரு அரசுக்கு இருக்க முடியாது. அப்படி ஒரு அரசு செயல்படுமானா அது ஒரு ஜனநாயக நாட்டில் என்ன மாதிரி விளைவை கொடுக்கும், அந்த அரசு சஸ்டெயின் ஆகுமா இல்லை ஃபாலோ அவுட் ஆகுமா அப்படிங்கிற கோணத்துலேருந்து பார்த்தா இந்த இது அப்படியே முழுமையாக எடுக்க முடியாதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆமாம், முழுமையாக எடுக்க முடியாதுன்னு இல்லை, அந்த வலிமை அதற்கு இருக்குது. அப்படி அது நடந்து கொள்ளுமா கூடாதாங்கிறதுல ஜனநாயகத்தில் விவாதங்கள் இல்லை. அரசுக்கு அந்த வலிமை இருக்கிறதானே இருக்குது, ஒரு அளவில் பார்க்கலாம். ஆனால் அந்த வலிமையை இது பண்ணுறதுக்கு, ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு நாம் நிறைய சிஸ்டம் இருக்குது. அரசாங்கத்தில் நிறைய சிஸ்டம் வந்து அந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா அந்த வலிமை இல்லைன்னு தான் அர்த்தம். அது வலிமையாக கருதப்படாது, அது ஒரு வீக்னஸாக அரசுகிட்ட இருப்பவர்களிடமிருந்து எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது. இது இந்த மாதிரி ஒரு தியரியில் வந்து நல்ல அம்சம் அப்படின்னு சொல்லி அருணன் குறிப்பிட்டாரு. அதே தலைகீழாக நடந்தது. இல்லாதவங்கிட்ட உள்ளது கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதையும் பிடுங்கி இருக்கிறவங்ககிட்ட கூடுதலாக கொடுக்கறது என்பது நடக்கலாம். ஒரு அரசு அப்படி செயல்படும்னா அது டாப்பில் ஆயிடுங்கிறது தான். ஒரு ஜனநாயக நாட்டில் அது சஸ்டெயின் ஆகாது. ஒரு அரசினுடைய முக்கிய இது என்ன, யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க சஸ்டெயின் ஆகணும்னு நினைப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு அதை முன்னெடுப்பாங்கங்கிறது இருக்குது. அந்த முன்னெடுப்பதற்கு மற்ற சிஸ்டம் எல்லாம், அந்த அமைப்புகள் எல்லாம் அதுக்கு துணை போகுமா இல்லை அதை செக் பண்ணி வைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்ல. அதனால அவுட்ரைட்டாக அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுக்க முடியாது. நேரடியாக நம்ம பாக்கெட்டுக்குள்ளே கைவிட்டு அரசு எடுக்காதா இருக்கலாம், ஆனால் அதை எடுப்பதே நமக்கு தெரியாமல் நம்மகிட்ட தெரியாமல்லாம் போகாது. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தெரியும், அப்போ எதிர்ப்பு வரும், அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல தான் அரசு இருக்குது. ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட, ஒரு ஏழை வாங்கினா கூட வரி கட்டுறாங்கிறது அவங்களுக்கு முதல்ல தெரியாமல் இருக்கலாம், அவங்க சொல்றது சரி. பிறகு தெரிய வரும்போது எதிர்ப்பாலை எழத்தான் செய்யும் என்பது சரிதான். அதனுடைய தொடர்புடையதா அப்படிங்கிறது தெரியல. இந்த ஆதார் அட்டை பயன்பாட்டை கட்டாயமாக்குறதா அப்படின்னு சொல்லி மாநிலங்களவையில் நேற்று எதிர்கட்சிகள் கடும் அமளி அப்படின்னு செய்தி இருக்குது. நீதிமன்றம் சொல்லுது, அரசு சொல்லுது அது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அரசினுடைய பல்வேறு துறைகள் வந்து அதை கட்டாயமாக்கி மக்களை வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள்ங்கிறது அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய பல செய்திகள்லேருந்து தெரிய முடியுது. அரசு ஒரு முடிவு எடுத்து சொன்னதற்கு பிறகு, நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பை சொன்னதற்கு பிறகு, துறைகளில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் தங்களுடைய துறைக்குள்ள இதை ஒரு கட்டாயமாக ஆக்குவது எவ்வளவு தூரம் சரியானது அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பாக வருது. இப்போ வந்து அது சரியானது இல்லை அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. ஆனால் லாங் ரன்னில்
ஆதார் அட்டை என்ன மாதிரியாக உதவும் அப்படிங்கும்போது நமக்கு தேவையா இல்லை அப்படின்னா தேவை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தான் நாம் வரணும். ரெண்டாவது, அது எவ்வளவு தூரம் ஸ்பில்லேஜை வந்து குறைக்குது, இடையில இன்டர்மீடியரிஸ் எவ்வளவு தூரம் மானியங்கள் சம்மந்தப்பட்டதாகவோ இல்லை மற்ற நலத்திட்டங்கள் சம்மந்தப்பட்டதாகவோ, இடையில இன்டர்மீடியரிஸ் எவ்வளவு தூரம் பணம் அடிக்கிறாங்க, இல்லை இந்த கரப்ஷன் அதற்கான செக் வைப்பதற்கு ஆதார் கார்டு எப்படி உதவுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது லாங் ரன்னில் ஆதார் கார்டு எல்லா கடைக்கோடி சிட்டிசன் வரை அது போய் சேர்ந்து சரியான அளவில் எல்லாருக்கும் கிடைச்ச பிறகு இதனுடைய யூஸ் எப்படி இருக்குங்கிற லாங் ரன்னில் பார்க்கும்போது ஆதார் அட்டை தேவை, அதை கனெக்ட் பண்ணுறது தேவைன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, எனக்கு என்ன படுதுன்னா, சமையல் எரிவாயுவுக்கு ஆதார் எண் கொடுக்கலைன்னா ரத்து செய்வோம் என்று அநேகமாக அது மிரட்டல்ங்கிற வார்த்தை தான் நான் பயன்படுத்துகிறேன். அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல் நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இதை வந்து இந்த மாதிரியான பயன்பாட்டு திட்டங்களுக்கு இதை கட்டாயமாக முன் நிபந்தனையாக ஆக்காதீர்கள் என சொல்லியிருக்கு. இப்போ என்னடான்னா, திருப்பதி கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்கிறதற்கே ஆதார் அட்டை வேண்டும் என்று ஆயிடுச்சு. ஆக ஆண்டவனை பார்ப்பதற்கே ஆதார் அட்டை வேண்டும் என்று சொல்லுகிற நிலை வந்திருக்கேன்னு சொல்லி நீங்கள் முகநூல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேலியும் கிண்டலுமா வருது. ஆதார் இல்லாமல் அது அணுவும் அசையாது அப்படிங்கிற மாதிரி போய் ஆண்டவன் இல்லாமல் அணுவும் அசையாதுன்னு பக்தர்கள் சொல்லுவாங்க. இப்போ ஆதார் இல்லாமல் எதுவும் அசையாது என்பது என்ன நியாயம் என்று எனக்கு தெரியல. வந்து சகோதரி வந்து அவங்க ஒரு நோக்கில் சொல்கிறாங்க, தொலைநோக்கில் அது தேவைப்படும் என்று. எனக்கு என்ன படுதுன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல நோக்கத்துக்காக, என்னுடைய பாதுகாப்புக்காக, என்னை வந்து நான் தான் என்று நிரூபித்துக் கொள்வதற்காக என் கையில் ஒரு அடையாள அட்டை என்று அர்த்தத்தில் இருந்தால் பரவாயில்ல, புரிந்து கொள்ளலாம். அதனால் வந்து எனக்கு உள்ளூர ஒரு தெம்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த ஒரு ஆதார் அட்டை இருக்கியா, நான் இந்திய குடிமகன் ஐயா, நான் எங்கே போனாலும் இதை காண்பித்தால் எனக்கு ஒரு வகையான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் ஐயா அப்படின்னா புரிந்து கொள்ளலாம். எனக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய ஏழை வாழைகளுக்கு, மத்தியதர வர்க்கத்துக்கு சாதாரணமாக கிடைக்க வேண்டிய பயன்பாடுகளுக்கெல்லாம், பொதுநல உதவிகளுக்கெல்லாம், நலத்திட்டங்களுக்கெல்லாம் இது தேவை என்பது அது வந்து அந்த திட்டங்களை வெட்டுவதற்கான ஒரு சாக்கு போக்கோனில் படுது. இது எப்படி நிச்சயமாக உடனடியாக இடையூறாக இருக்குது, காலப்போக்கில் மேலும் அல்லவா இடையூறாக வரும். அதுக்கு தான் நான் அந்த உதாரணத்தை சொன்னேன். அங்கே பிரதட்சணத்துக்கே இப்படி செய்கிறாங்களே. ஒரு சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் மாதிரி, சமூக பாதுகாப்பு எண் அப்படிங்கிற மாதிரி அந்த அட்டை மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிறது வந்து புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாத சூழலில் நம்மை பற்றிய விவரங்கள் பாதுகாப்பாக அரசின் கைகளில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத சூழலில் இது போன்ற முயற்சிகளை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகளில் பாதி நபர்களுக்கு நம்ம எண்களை நாம் கொடுத்ததே இல்லை. எங்கிருந்தோ அவை பெறப்பட்டு நமக்கு வந்து தினம் தினம் அது உனக்கு வேணுமா, இது உனக்கு வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் நம்மை பற்றிய முழு விவரங்களையும், நம்மளுடைய வங்கி கணக்கு எண்ணிலிருந்து எல்லா நம்மை பற்றிய அனைத்து குறிப்புகளையும் அடங்கிய ஒரு அட்டையை பாதுகாப்பாக இந்த அரசு வைத்திருக்கும் அப்படிங்கிறது நாம நம்புறதுக்கு என்ன இடம் இருக்கு? இல்லை, அந்த மாதிரி நம்ப முடியாது. எதுவுமே 100% ஃபுல் ப்ரூஃப்ங்கிறது கிடையாது உலகத்தில். சமீபத்தில் இந்த லீக்ஸ் கூட நம்ம பார்த்தோம், எவ்வளோ தூரம் ரகசியங்கள் எடுக்கப்பட்டது. வளர்ந்த நாடுகள்லேயே அப்படின்னா நம்மை போன்ற நாடுகளில் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. உலகம் முழுவதும் 100% ஃபுல் ப்ரூஃபான விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனால் இதனுடைய யூஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ திருப்பதி பற்றி குறிப்பிட்டார். திருப்பதியில் ஆதார் கார்டுக்கு முன்னாலேயே எனக்கு அப்ஜெக்ஷனாக இருப்பது, சுவாமியை கும்பிடுறதுக்கு நீங்கள் காசு கொடுத்து தான் போகணும்னு விதவிதமாக டிக்கெட்ஸ் வைக்கும்போது அந்த இடத்துல அது வியாபாரம் ஆகிடுது. அந்த இடத்துல எந்த விதமான இதுக்கும் மதம்ங்கிறதுக்கோ பக்திங்கிறதுக்கோ இடமே இல்லை. அதை செய்கிறது யார்? அரசு தான் செய்யுது. அப்போ அரசு அந்த இடத்துல அதை வியாபாரமாக்குதுங்கும்போது அதை சம்மந்தப்பட்ட அதுலேருந்து தான் அந்த கேள்வி ஆரம்பிக்கணும். அந்த இடத்துல ஆதாரை கொண்டு வருகிற அபத்தத்தையும் அரசு தான் செய்கிறது. அப்போ எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டாங்கிறதுல நமக்கு அப்ஜெக்ஷன் இருக்கலாமே தவிர ஆதார் கார்டே முற்றிலுமாக வேண்டான்னு சொல்லுவது எந்த அளவில் சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பொறுத்த அளவில் அந்த இடத்தில் கரப்ஷன் இல்லாமல், ஸ்பில்லேஜ் இல்லாமல் நேரடியாக பயனாளிக்கு போய் சேருவது அப்படிங்கிறதுல ஆதார் கார்டின் பங்கு வந்து ரொம்ப முக்கியமானதுங்கிறது தான் என்னுடைய. நேரடியாக என்னுடைய வங்கி கணக்கு தான் உங்களுக்கு வந்துடுது இல்லை, அதனால எனக்கு வர வேண்டிய மானியமோ எனக்கு வர வேண்டிய எல்லா விஷயங்களையுமோ நீங்கள் நேரடியாக என்னுடைய வங்கி கணக்கில் போட்டுக்கலாம். இடையில என்னை பற்றிய எல்லா விவரங்களையும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு இடத்துல ஒரு அட்டை எதற்காக அப்படிங்கிற கேள்விதான். ஒரு அடையாள அட்டைங்கிறது தேவையாக தானே இருக்குது. உங்களுடைய வெறுமனை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு மாத்திரம் ஆதாருங்கிறது இல்லை, வேற எதுக்கெல்லாம் ஆதார். இப்போ அவர் சொன்னார், அது ஒரு ப்ரைடாக இருக்கலாம், அது ஒரு அடையாளமாக நான் வெளிநாடுகளுக்கு போகும்போது இல்லை மற்ற இடங்களுக்கு போகும்போது என்னை குறித்த ஒரு அடையாள அட்டைங்கிறது ஒரு முக்கியமான இது இன்றைய காலம். ரெண்டாவது செக்யூரிட்டி. இன்னைக்கு யாருக்குமே செக்யூரிட்டிங்கிறது கிடையாது.
அப்போ அரசுக்கு ஏதாவது ஒரு ஹோல்டு வேணும். நீங்க வந்து அது ஆதார் அட்டை செக்யூரிட்டி பாதுகாப்புக்கானதுன்னு சொல்றீங்க. என்னுடைய பாதுகாப்பை அது பாதுகாப்புக்கானதும் பறித்திருமோன்னு கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா இதுலேயுமே ஒரு சட்டம்னு நாம போட்டோம்னா நாம சட்டம் போடுகிறதோட நோக்கம் வந்து குற்றங்கள் நடக்காம அதே இதை மிஸ்யூஸும் பண்ண முடியும். ஒரு சட்டத்தை ஒரு கொடுத்த சட்டத்தால் மிஸ்யூஸும் பண்ண மிஸ்யூஸ் நடக்குதுங்கிறதுனால சட்டமே வேண்டாம்னு சொல்ல முடியாது. எல்லா இதுலேயும் 50% தான் நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது தான். இது எனக்கு ஒன்றே ஒன்று, இது ஒரு வாதம் இடையில வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கோவில்ல எல்லாம் இந்த அரசு அரசு தான் இது ஒரு கட்டணம் வசூல் பண்ணி சாமி தரிசனத்துக்கு செய்தேன்னு. சரி, அது அரசுன்னு கூட வைத்துக்கொள்ளலாம். உண்மையிலேயே செய்வது என்பது அந்த தேவஸ்தானம் தான். இருந்தாலும் அதுவும் அரசோட தொடர்புடையது தான். தேவஸ்தானம் எதோட தொடர்பு? இல்லை நாம் ஒன்றும் மறுக்கலை. பட் ஆனாலும் அதுக்கு சுயேட்சையான சில முடிவு எடுக்க அதிகாரம் இருக்குது, நினைவுபடுத்துகிறேன். ஆனால் உண்மையிலேயே நான் ஆச்சரியப்படுகிற விஷயம், சாமிக்கு முன்பு பக்தர்கள் அனைவரும் சமமாகத்தானே பாவிக்கப்படணும். ஆகவே இந்த சின்ன கட்டணம் பெரிய கட்டணம் அல்லது கட்டணம் இதுவே கூடாது என்று ஏன் இந்து மத தலைவர்கள் இதுவரை எதிர்க்க மறுக்கிறார்கள் என்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. நான் உங்களுக்கு சொல்கிறது உதாரணமாக சங்கராச்சாரியார்கள், ஜீயர்கள், சைவ மடாதிபதிகள் போன்றவங்களை சொல்கிறேன். வேறு சில அமைப்புகள் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு நான் அறிவேன். பட் இவங்கெல்லாம் வந்து ஒருவேளை ஒரு குரல் கொடுத்தா இந்த முறைமை ஒழியாதா? அவங்க ஏன் பேசாமல் இருக்காங்க? மிக குறிப்பாக வசதி படைத்தவர்கள் நிச்சயமாக இந்த திட்டத்தை வரவேற்று கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டணம் கொடுத்து சாமியை கிட்ட போய் பார்க்குறத என்பதையும் நான் இங்கே சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். அங்கேயும் அந்த ஏற்றத்தாழ்வு வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிறது. இல்லை, அதை வந்து அப்படி பார்க்கல. கவர்மெண்ட் வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குது. ஒரு திரைப்படம் எப்படி டிமாண்ட் இருக்குன்னா உடனே அதிகபட்ச விலைக்கு விற்கப்படுகிறதோ அதே மாதிரி தான் எந்த சாமிக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த இடத்துல அதிகபட்ச டிக்கெட்டுக்கு அந்த சாமி விற்கப்படுகிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அது கல்பிரேட் வந்து கவர்மெண்ட் தான். ஏன் எதுக்க மாட்டேங்கிறாங்க நான் கேட்குறேன். நான் ஒத்துக்கொள்கிறேன். பணம் படைத்தவர்கள் வந்து அங்கு வந்து கொஞ்ச நேரமாவது வரிசையில் நின்று கஷ்டப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலையும் அதுக்கு பின்னால இருக்கு. என்ன எதை உதவின்னு சொல்றீங்க நீங்க? சர்க்காஸ்டிக்கா சொல்றீங்கன்னா நான் அதை அக்செப்ட் பண்றேன். ஆனா அதை உதவின்னு நீங்க உண்மையான மீனிங்ல சொல்றீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணல. யாருக்கு உதவி செய்யணும்? எல்லாருமே ஒரு தேவை கருதி, அது மன தேவையா உடல் தேவை, எல்லா தேவையை கருதியோ ஏதோ ஒரு நிம்மதிக்காக தான் போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாருக்குமாக உதவி செய்வதாகத்தான் இருக்கும். அதுல நடுவுல இன்டர்மீடியரியா கவர்மெண்ட் என்னத்துக்கு? அந்த வேலையே கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத வேலைன்னு எல்லாரும் வந்து என்னுடைய தங்களுடைய தேவைக்காக தான் போறாங்க. தங்களுடைய எமோஷனல் தேவைகளுக்காகவோ அல்லது வேறு விதமான தேவைகளுக்காகவோ தான் போறாங்க. போகிறவர்கள் அனைவரும் சமமல்ல அப்படின்னு அரசு கருதுறதுனால தான் இந்த மாதிரி செய்யுது. அதுதான் அந்த இடத்துல அரசு அந்த மாதிரி கருதுகிறது, அது தவறான போக்குன்றது. அரசு தொடர்பாக இன்னொன்று, அதாவது அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயங்கள்லேயே முக்கியமானது, தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் வந்து விலைவாசி உயர்வை பற்றி கடுமையாக ஆளும் கட்சிக்கு எதிராக பேசுறதும், ஆளும் கட்சியாக வந்து சில வருடங்கள் ஆனாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களால் முடியவில்லைங்கிறத அடிப்படையாக வச்சு ராகுல் காந்தி நேற்று மத்திய அரசுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதை பாரதிய ஜனதா கட்சி நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, நம்முடைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அதற்கு கண்டனமும் தெரிவிக்கிறார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி பணவீக்கத்தை கட்டுப்படுத்தியது எங்களுடைய அரசு தான், நீங்க விட்டுட்டு போகும்போது நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார். நீங்க எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தி மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி இந்த விலைவாசி உயர்வு பற்றி இவருக்கு முன்பே அவர் பேசியிருக்காரு. அவர் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை, விலைவாசி குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி, இன்னும் குறிப்பாக பருப்பு வகைகள் போன்ற அத்தியாவசியங்களுடைய விலைவாசி விண்ணை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, அதற்கு முதல் காரணம் மோடி அரசுடைய கொள்கைகள். குறிப்பாக அவர் 2 விஷயத்தை சுட்டி காண்பித்திருக்காரு. பெட்ரோல் விலை உயர்வை அவங்க வந்து அனுமதிச்சு, அது நேரடியாக லாரி வாடகை உயர்வு, அதன் மூலமாக விலைவாசி உயர்வு என்பதற்கு இட்டு செல்கிறது. 2வது, இந்த ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் என்கிற ஆன்லைன் வர்த்தகம் எனப்படுகிற இந்த இணையம் மூலமாக வர்த்தகம், ஊக வணிகம், இதை அனுமதிப்பது. இந்த 2ம் சேர்ந்து விலைவாசி உயர்வை கொண்டு வந்திருக்கு. இதற்கு அரசு தானே பொறுப்பு என்று அவர் சுட்டி காண்பிச்சிருக்கார். நான் அருண்ஜேட்லியுடைய உரையை நான் படித்து பார்த்தேன். அந்த துணியில் தான் ராகுலும் பேசியிருக்கார். இதை அவரால் மறுக்க முடியல. உண்மையிலேயே அவர் புள்ளி உரங்களுக்குள்ளே வந்து அந்த போர்வையை பொருத்தி தன்னை மறைத்து கொள்ள பார்க்குறாரு. முன்பு வந்து அப்படி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சுன்னு ஒட்டுமொத்தமான நிலைமைகளை சொல்லி அவர் தன்னை காப்பாந்து செய்ய முயற்சி செய்கிறாரே ஒழிய, அடிப்படையில் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஏழைபாளைகள் வந்து ரேஷன் அரிசி அல்லது மிகவும் சாதாரண அரிசியை வாங்கி உண்றாங்க. ஆனால் மத்தியதர வர்க்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 ரூபா 42 ரூபா கொடுக்காம ஒரு கிலோ அரிசி வாங்க முடியாது.
எப்படி இப்படி போச்சு, ஒரு காலத்தில் இப்படிலாம் இல்லையே என்று நம்மளே யோசிச்சு பார்க்குறோம். பருப்பு விலை 200 ரூபாயை தாண்டி போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு செய்தி வந்துன்னா அநேகமாக அது 300 ரூபாயில தான் போய் நிற்கும் என்று 2 நாட்களுக்கு முன்பு செய்தி வந்திருக்குது. இப்போ இதையெல்லாம் ஏன் கட்டுப்படுத்தலை? நிச்சயமாக இதன் பின்பு ஊக வணிகம், கொள்ளை லாபம் அடிப்பது என்பது மிக தெளிவாக இருக்குது. இந்த மாதிரியான விவசாய விளைபொருட்களுடைய விலை உயர்ந்தாலும் விவசாயிகளுக்கான பலன் என்பது கிடைக்கல. மாறாக இடைத்தரகர்கள் தான் அதனுடைய பலனை அனுபவிக்கிறாங்க என்பதையும் பார்க்குறோம். இதை கட்டுப்படுத்தாதது, இன்னும் சொல்லப்போனால் டீசல் விலை உயர்வை அனுமதிக்கிறது, ஒரு அளவில் நிற்கிது. முன்பு ரொம்ப குறைஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகி போய் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க கச்சா எண்ணெயுடைய விலை சர்வதேச சந்தையில். ஆனாலும் அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, நான் வேணுமனே இந்த பெட்ரோல் விலையை பற்றி கூட பேசலை. டீசல் விலையை உயர்த்த அனுமதிப்பது என்பது விலைவாசி உயர்வுக்கு இந்த அரசு தான் காரணம் என்பது உண்மைதானே? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்னதில் எனக்கு முழுமையாக எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவது யூக வணிகம் பற்றி சொன்னேன். அந்த கமாடிட்டி ட்ரைனிங்கில் உணவுப் பொருட்கள்ங்கிறது, அதுவும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு வர்றதுங்கிறது மிக மோசமான. அதை வந்து முந்தைய அரசோட கம்பேர் பண்ணி அருண்ஜேட்லி ஒரு இது கொடுக்குறாரு. நீங்கள் உங்கள் இதில் இப்படி இருந்தது, இங்கே இப்படி இருந்தது. ஆட்சி நிர்வாகம் என்பதற்கு பொருளே அதுதான். நேற்று ஆட்சியில் இருந்தவங்க செய்ததை விட நாங்கள் வந்து சிறப்பாக சில விஷயங்களை செஞ்சுருக்கிறோம். நேற்று ஆட்சியில் இருந்தவர்கள் தடுக்க தவறிய பல குற்றங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தடுத்திருக்கிறோம் போன்ற புள்ளி விவரங்கள் தான் வந்து அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கான சான்றாக. எப்படி பார்க்கலாம்னா, எல்லா ஆட்சியாளர்களாலும் முன்வைக்கப்படுவது அதுதான். ஆனால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து அரசியல் ரீதியான பதில். உன் அரசு எப்படி இருந்தது, ஏன் அரசு எப்படி இருந்ததுங்கிற அரசியல் போட்டி. அந்த பதிலை ஒரு லெஜிட்டிமேட்டான பதிலாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் விலைவாசி கூடி இருக்கிறது, ஏன் இந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்துவதற்கான அரசின் நடவடிக்கை என்ன, பாலிசி டெசிஷனில் இவர்கள் கொண்டு வந்த மாற்றங்கள் என்ன, அப்படிங்கிறது தான் சரியான புள்ளி விவரமாக இருக்கும். முந்தைய அரசோட கம்பேர் பண்ணி நாங்கள் இது பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு இதாவதுன்னா லாங் ரன்ல இதோட விளைவு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. 2 வருஷம் ஆச்சு, முடிஞ்சாச்சு. ஆனால் விலைவாசி மிக அதிக அளவில் கூடி இருக்குங்கிறது இன்றைக்கி பருப்பின் விலையெல்லாம் பெரிய அளவில், அவர் சொன்ன மாதிரி மிடில் கிளாஸுக்கு அது மிகப்பெரிய ஒரு சங்கடமாக இருக்குதுங்கும்போது அந்த இடத்துல அந்த கேள்வி வரத்தான் செய்யும். கேள்வி யார் கேட்குறாங்கங்கிறது இந்த மாதிரி அத்தியாவசிய விஷயங்களில் யார் கேட்டாலும் பரவாயில்ல. கேள்வி சரியான கேள்வியாக இருந்தால் பதில் சரியான முறையில் கொண்டு வரணும். இல்லை, விலைவாசி உயர்வை பற்றி பேசுவதற்கான தகுதி அன்றாடம் சந்தைக்கு போய் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த அவையில் ஒவ்வொருவரும் தாங்களும் தினமும் சந்தைக்கு போகிறாங்கங்கிற மாதிரி காட்டிக்கொள்வதை கிண்டல் அடித்து சிரித்துக்கொண்டே கிண்டல் அடித்தார் அப்படின்னு அந்த செய்தியில் அந்த நாளிதழில் இருக்கு. அதுதான், அது வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு இதுதான் அருண்ஜேட்லி. அந்த பதில், அவருடைய ஒட்டுமொத்த பதிலுமே எனக்கு ஏற்புடையதாக இல்லைங்கிறது தான். முந்தைய அரசோட கம்பேர் பண்ணி சொல்கிறதுங்கிறது ஒரு அரசியல் ரீதியான பதில், அதை ஒதுக்கிடுவோம். அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன லெஜிட்டிமேட்டாக ஒரு அக்செப்ட் பண்ணுற மாதிரி என்ன மாதிரியான சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, உங்கள் பாலிசி டெசிஷனில் கொண்டு வந்த மாற்றம் என்ன, கமாடிட்டி ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு எதை கட்டுப்படுத்துவதற்கு, ஒரு விலைவாசி உயருதுங்கும் போது சில இதை ஒரு டெம்பரரியாவது அதுலேருந்து எடுக்கலாம், நீக்கலாம். அந்த மாதிரி எந்த விதமான முயற்சிகளும் இல்லை. நீங்கள் கமாடிட்டி ட்ரேடிங்னு அதை பொதுவான வார்த்தையில் சொல்கிறீங்க. ராகுல் காந்தி குறிப்பாக பருப்பு அப்படின்னே சொல்கிறாரு. பருப்பு விலை உயர்வு அப்படிங்கிறதுக்கு பின்னால் ஏதேனும் ஒரு குழுமத்தின் மீதான அவருடைய வெறுப்பு இருக்குதா அப்படிங்கிறதும் இவருக்கு வெறுப்பு இருக்கான்னு நீங்க போஸ்ட் பண்றீங்க. ஆனா இப்ப ஆட்சியில் இருக்கவங்களுக்கு அந்த குழுமத்தின் விருப்பு இருக்கான்னு கேட்கலாம். ஏன்னா அதை பத்தி விவரம் பல பத்திரிகையில வந்திருக்குது. ஆனா எந்த அடிப்படையா ஒரு விஷயம்னா, எந்த பெரும் குழுமத்தின் மீதும் எந்த அரசியல் கட்சிக்கும் வெறுப்புங்கிறது நிரந்தரம் கிடையாது. ஆட்சியில் இல்லாத போது வெறுப்பு இருக்கிற மாதிரியும் ஆட்சியில் இருக்கும்போது விருப்பு இருக்கிற மாதிரியும் தான் நடவடிக்கை. இதுதான் ஸ்டாண்டர்ட். நீங்க அதுக்கு அவர் பேசும்போது சில விஷயங்கள்ல வந்து அதற்காக நாங்க ஒன்றும் அதெல்லாம் எதிர்க்கல அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அதுல சமரசமான துணியையும் அதுக்குள்ள வைக்கிறாரு. ஆனா இவங்க பேசும்போது அந்த மாதிரி இல்லை. ஒட்டுமொத்தமாக விலைவாசி உயர்வை பற்றி பேசுபவர்களையே புறந்தள்ளுற விதமாக நாங்க சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும், நீங்களாம் என்ன தினமும் போய் சந்தைக்கு போய் அதெல்லாம் வாங்குறீங்களா அப்படிங்கிற துணி தான் இவர்களோட நிதியமைச்சருடைய டோன்ல இருக்கு. இல்ல, டெய்லி சந்தைக்கு போய் வாங்குறவங்க நேரடியா போய் பாராளுமன்றத்துல பேச முடியாதுன்னா ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல. அதுல ஒண்ணு இவங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது, பாஜக எதிர்கட்சியா இருந்த பொழுது விலைவாசி உயர்வை பத்தி பேசலையா? அப்ப இவங்க தினசரி சந்தைக்கு போய் அரிசி பருப்பு வாங்கினாங்களா என்ன? காங்கிரஸ் ஆட்சியில கடும் விலைவாசி உயர்வால பெண்களும் குழந்தைகளும் ஒவ்வொரு நாள் இரவும் தங்களுடைய கண்ணீரையே குடிநீராக குடிக்கும் அவல நிலை இருந்தது அப்படின்னு பிரச்சாரத்துல மோடி பேசியதாக ராகுல் காந்தி குறிப்பிடுறாரு. இப்போ ராகுல் காந்திக்கு ஒரு அளவுகோலை, அருண்ஜேட்லி வைக்கிற அளவுகோலை அன்றைக்கு மோடியினுடைய பேச்சுக்கு மோடிக்கு நம்ம பொருத்தி பார்த்தோம்னா
கண்ணீரை அவர் வந்து தண்ணீராக குடித்தாரா இதை பற்றி பேசுறதுக்கு அப்படிங்கிற கேள்வியோட தான் அந்த ஒப்பீடு முடியும். இல்லை, நான் இதை தாண்டி ஒரு கோணத்தில் நாம் எது அலசவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஊழல், மிகப்பெரிய அளவில் நடக்கிற ஊழல், இந்த மாதிரி விலைவாசி உயர்வை எந்த அளவுக்கு பாதிக்குது, அந்த ஊழல் பணம் இருந்திருந்து சரியான நிர்வாகம் நடந்திருந்தால் எந்த அளவுக்கு அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும்னு ஒரு அனாலிசிஸோ அதை பற்றின டிஸ்கஷனோ பெரிய அளவில் நடக்கிறது. ஊழல் நம்ம சொல்லிட்டு கடந்து போகிறோம். அந்த ஊழல் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு இன்றைய வரை ஒரு மிடில் கிளாஸுக்கோ கீழே இருக்கிறவங்களும் சாமானிய மக்களுக்கோ தெரியவே நேரடியாக தன்னை பாதிக்காத எதுவும் எங்கேயோ ஹையர் லெவலில் நடக்குது, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. தன்னுடைய ஒவ்வொரு பைசாவுக்கும் அது வந்து பாதிக்குதுங்கிறத புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆங்கிளில் ஒரு டிஸ்கஷன்ஸ் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஊழலுக்கான முன்னுரிமையை எதிர்கட்சிகள் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லல. அவங்க விலைவாசி உயர்வுக்கும் ஊழலுக்கும் இடையிலான இணைப்பு பற்றியும் பேசுங்க, அருமையான விஷயம். பட் இதோட நான் இன்னொன்னு சேர்ப்பேன். என்னன்னா, விலைவாசி உயர்வு ஊழலோடு குரோனி கேபிட்டலிசம் எனப்படுகிற நெறியற்ற முதலாளித்துவம் என்பதையும் இணைச்சு பார்க்கணும். அதாவது முதலாளித்துவம் தான் சில நெறிகளை உருவாக்குது தனக்கென்றே. உதாரணமாக, ஒரு வங்கியில் கடன் வாங்கினா அசலும் வட்டியும் திருப்பி தரணும் என்பது சாதாரணமான முதலாளித்துவ நெறிமுறை, அவங்க உருவாக்குனது. ஆனால் அதையே அவர்கள் மீறுகிறார்கள். வாங்கிய கடனை வட்டியோடு திருப்பி தராமல் வெளிநாட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டு விசாரிக்க வேண்டுமென்றால் லண்டனுக்கு வாருங்கள் என சொல்லுகிற வினோதம் அல்லவா நடக்குது. இதுதான் நான் சொல்லக்கூடிய அந்த குரோனி கேபிட்டலிசம் என்பது. இது இயல்பாக ஊழலை உருவாக்குது. அப்போ ஊழல் என்றால் பொதுவாக உண்மைதான், அரசியல்வாதிகள் அதிலே பங்கு பெறுவது என்பது மிக கேவலமானது. ஆனால் இன்னும் 2 குரூப் இருக்குது. ஒன்று அதிகார வர்க்கம், இன்னும் அரசியல்வாதிகளையும் அதிகார வர்க்கத்தையும் ஊழல் மையப்படுத்துகிற மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்னு சரியாக சொல்ல போனால், நான் எல்லா முதலாளித்துவாதிகளும் கூட சொல்ல மாட்டேன், இந்த அறநெறி பற்றி கவலைப்படாத நெறி பிறழ்ந்த முதலாளித்துவவாதிகள் இருக்காங்க பாரு, அவங்க தான் இவ்வளவு தோன்றாங்க. இந்த 3க்கும் இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பு பற்றி ஒரு நல்ல விவாதம் நடக்கவில்லை என்பதுதான் நான் நினைப்பது. ஊழலுக்கும் விலைவாசி உயர்வுக்கும் இடையில உண்டான விஷயங்களை பற்றி குறிப்பிட்டீங்க. மாநில அரசுகளுக்கான பங்கு அப்படிங்கிறத பற்றி இதுக்குள்ள நம்ம பேசவே இல்லை. ஆனால் மாநில அரசு மீதான குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடியவங்க விலைவாசி உயர்வுக்கு மாநிலத்தையும் குற்றச்சாட்டுறாங்க. மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மாநில அரசை குற்றம் சாட்டும். யார் எதிர்கட்சியாக இருந்தாலும் அன்று இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விலைவாசி உயர்வுக்கு பொறுப்பாக்கும். இந்திய அமைப்பில், அரசியல் அமைப்பில் மாநிலங்களுக்கான ரோல் என்ன? இதில் விலைவாசி உயர்வை பொறுத்த அளவில் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறது, உணவுப் பொருட்களை பொறுத்த அளவில் டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்டுக்கான தேவை என்னங்கிறது ஒரு மாநில அரசுக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ சப்ளையை குறித்து அந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்ன, அந்த சப்ளையை சரியான அளவு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை இருக்கணுங்கிற அளவில் அதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா, விவசாயத்திலேருந்து நீங்கள் அதனுடைய வேர்ஹவுசிங் இதிலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து எல்லா சம்பந்தமாக என்ன மாதிரியும் நீங்கள் ஒரு பாலிசியை மெயின்டைன் பண்ணுறீங்க. அப்போ ஒவ்வொரு மாநில அரசும் அது சம்பந்தமாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்குதுங்கிறத பொறுத்து தான். எல்லா பிளேமையும் மத்திய அரசின் மீதே தள்ளிட்டு வைக்க முடியாது. இல்லை, இதில் உண்மையிலேயே மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்குது என்பதை நான் மறுக்கலை. ஆனால் அந்த பொறுப்பினுடைய விகித கணக்கு குறைவு தான். இப்போ இவங்களை பொறுத்தவரை என்ன மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருப்பது என்பது விற்பனை வரி, விலைவாசி உயர்வோடு சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்குறோம், இந்த டீசல் விஷயத்தை எடுத்துக்கோங்க. அவங்க ஏற்கனவே கட்டணத்தை விலையை உயர்த்த அனுமதி, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை வரி வேறு அதில் சேர்த்து போடுறாங்க. ஏன் விற்பனை, சில நேரங்களில் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் விற்பனை வரியை குறைச்சிக்க வேண்டியதானு, இவங்க குறைக்கவும் மாட்டேங்கிறாங்க. கேட்டால் தங்களுடைய நிதி நிலவு மிக மோசமாக இருக்குது. இப்போ நமக்கு தெரியும், இப்போ மாநில அரசு, தமிழக அரசுடைய பட்ஜெட் என்பது, அந்த நிதி பற்றாக்குறை என்பது மிக மோசமாக இருக்குது. ஆனால் மாற்று வருவாய் திட்டங்கள் என்ன இருக்குது? ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, இந்த தாது மணல் விற்பனை, கிரானைட் விற்பனை, இதெல்லாம் நாங்களே கையில் எடுத்து அதில் இருக்கக்கூடிய வருவாயை வச்சு நாங்கள் இதெல்லாம் சரி கட்டுவோம் என சொன்னாங்க. இது வரைக்கும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே. அப்போ இத்தகைய பொறுப்பு மாநில அரசுக்கும் இருக்கிறது என்பது உண்மைதான். தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.